அங்கே 17C கூட நார்த்தில் பெரும்பாலும் வந்து வாங்குறது கிடையாது. 17C கெஜ்ரிவால் வந்து தரமாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி 2 நாளைக்கு முன்னாடி கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியிருந்தார். 17C வந்து தரமாட்டுறாங்க. இப்போ 17C தரமாட்டுறாங்க. தேர்தல் கமிஷன் அங்கே சைடு இருக்குது. இவிஎம்மில் மோசடி பண்ண முடியும். அவங்க கட்சியே வச்சு காலி பண்ணாங்க. இதையெல்லாம் தாண்டி ஆம் ஆத்மி இந்தளவு வந்ததே ஒரு பெரிய விஷயந்தான். இவ்வளவு வீரமாக பிஜேபி பேசுகிறாங்கள, நாங்கள் வாரம் இன்னைக்கு வந்து தமிழிசை பேசுகிறாங்க, பாரத பிரதமருக்கு வெற்றி, தலை குடிஞ்சிட்டாரு, ஹெச்ராஜா பேசுகிறாரு, தலை நிமிர்ந்தோம், தலை கவுந்தோம்ல. நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், உங்களுக்கு அப்படி தைரியம் இருந்தால், நீங்கள் சரியான ஆட்களாக இருந்தால், தலைநகரில் பாஜக தலை நிமிர்கிறது, ஆம் ஆத்மி தலை குனிகிறது, காங்கிரஸ் நிலை குலைகிறது. தேர்தலில் வந்து பேசிய வெறுப்பு பேச்சுகள் எதுக்குமே நடவடிக்கை எடுக்கலை. அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் இவிஎம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டுச்சு. அந்த இவிஎம்மில் வந்து அந்த இவிஎம் சிப்பில் வந்து அதை வச்சு மார்ஜினில் வந்து அவங்க ஜெயிக்கிறது அப்படின்றது பாராளுமன்ற தேர்தலில் போன எலெக்ஷனில் வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு, ஹரியானாவில் நடந்திருக்கு, இப்போ டெல்லியிலேயும் இதாக நடந்திருக்கும் அப்படின்ற சந்தேகம் வந்து நமக்கு. புதிதாக 39 லட்சம் பேரை வந்து எலெக்ஷன் கமிஷன் சேர்த்துருக்குறாங்க. அந்த 39 லட்சம் பேர் யார் எங்கேருந்து வந்தாங்க அப்படின்ற கேள்வியை வந்து எழுப்பியிருக்காரு. நீங்கள் இயல்பாகவே அவ்வளோ ஓட்டு எப்படி பிஜேபிக்குள்ள வந்துச்சு, நாங்கள்லாம் வந்து ஓட்டே போடலை பிஜேபிக்கு, திரும்ப நாங்கள் ஒரு எலெக்ஷன் வச்சு நாங்கள் திரும்ப ஓட்டு போட்டு காட்டுறோம் எவ்வளோ பேர்னு சொல்லி சார் வணக்கம். வணக்கம். டெல்லி தேர்தல் பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கப்பட்டது போல் பல்வேறு இடநிலைகளே பார்த்தீங்கன்னாக்கா ஆம் ஆத்மி 23 இடங்களிலும் 40க்கு மேற்பட்ட இடங்களில் வந்து பிஜேபி ஜெயிச்சுக்கிறது. அடுத்த சிஎம் அறிவிக்க போகிறார் மோடிங்கிற அளவுக்கு ஒரு அந்த அலுவலகங்கள் கொண்டாடுதல் இருக்கிறது. எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது இந்த எலெக்ஷனோட இதுக்கு முன்னாடி நடைபெற்ற மகாராஷ்டிரா தேர்தல், ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்த தேர்தலோடு இணைச்சி தான் அதை வந்து பார்க்கணும். தொடர்ச்சியாக பிஜேபிக்கு ரொம்ப அதிருப்தி இருக்கக்கூடிய இடங்கள் கூட அவங்க எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படின்ற சந்தேகம் வந்து நம்மளுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. இந்த சந்தேகத்தை இந்த எலெக்ஷனில் மகாராஷ்டிரா எலெக்ஷனுக்கு இப்போ ராகுல் காந்தி எழுப்பியிருக்கிறார். அதற்கு முன்பான நடந்த தேர்தல் எல்லாம் நிர்மலா சீதாராமன் அவர்களின் கணவர் பரகல பிரபாகர் வந்து தொடர்ச்சியாக அந்த பிரச்சனையை வந்து எழுப்பிட்டு வர்றாரு. இன்னும் பல்வேறு அரசியல் சமூக அமைப்புகள், பிரசாந்த் பூஷன் போன்றவர் வந்து இந்த இவிஎம்மில் தொடர்ந்து வந்து மோசடி செய்வதற்கான முயற்சிகள் நடைபெறுகிறது, அது நடந்திருக்குது என்பதற்கான நிறைய ஆதாரங்களை வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிட்டாங்க. ராகுல் காந்தி கூட அதை வந்து போன எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசினார். இப்போ அடிப்படை சந்தேகம் வந்து மகாராஷ்டிரா தேர்தலில் அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா முழுக்க மகாராஷ்டிராவில் வந்து பிஜேபி தோற்றுறோம் என்ற ஒரு நிலை தான் வந்து இருந்துச்சு. ஒரு ஊரில் மக்களே வந்து அவ்வளோ ஓட்டு எப்படி பிஜேபிக்குள்ள வந்துச்சு, நாங்கள்லாம் வந்து ஓட்டே போடலை பிஜேபிக்கு, திரும்ப நாங்கள் ஒரு எலெக்ஷன் வச்சு நாங்கள் திரும்ப ஓட்டு போட்டு காட்டுறோம் எவ்வளோ பேர்னு சொல்லி மகாராஷ்டிரா மக்கள் முடிவு பண்ணி ஒரு ஊரில் நடத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதை போலீஸை வச்சு கொடூரமாக தடுத்து அதை வந்து ஒடுக்குனாங்க. அப்படி நேற்று ராகுல் காந்தி வந்து பேசியிருக்கிறார், மகாராஷ்டிரா தேர்தலில் நீங்கள் மொத்தம் 5 வருஷத்தில் தேர்தலுக்கு முன்பான 5 ஆண்டு காலம் 2024லேருந்து அந்த 19 வரை 5 ஆண்டு காலம் வந்து புதிய வாக்காளர்கள் வந்து 32 லட்சம் பேரை தேர்தல் கமிஷன் சேர்த்துருக்கு. ஆனால் கடைசி எலெக்ஷனுக்கு முன்னாடி உள்ள கடைசி 5 மாதத்தில் புதிதாக 39 லட்சம் பேரை வந்து எலெக்ஷன் கமிஷன் சேர்த்துருக்குறாங்க. அந்த 39 லட்சம் பேர் யார் எங்கேருந்து வந்தாங்க அப்படின்ற கேள்வியை வந்து எழுப்பியிருக்கார். நீங்கள் இயல்பாகவே ஒரு 4 வருஷம் 4.25 வருஷத்தில் வந்து 32 லட்சம்னா கடைசி 5 மாதத்தில் வந்து எப்படி 39 லட்சம் வர முடியும்? அப்போ திட்டமிட்டு ஓட்டை வந்து இவங்க வந்து சேர்த்துருக்குறாங்க அப்படின்றது ஒரு விஷயம். ரெண்டாவது, அங்கே வந்து ஒரு அடல்ட்டு புதிதான வாக்குகள் அப்படின்றதே வந்து கிட்டத்தட்ட 9.54 கோடி அடல்ட்டு வாக்குகள் அப்படின்னு வச்சுக்கலாம் அதை. ஆனால் மக்கள் தொகை, அதாவது
அங்கே மகாராஷ்டிராவில் உள்ள இளைஞர்களோட அடல்ட் பாப்புலேஷன் வந்து 9.54 கோடி. ஆனால் மொத்தம் ஓட்டு போட்ட பாப்புலேஷன் வந்து 9.7 கோடி அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தையும் வந்து சொல்கிறாரு. சில இடங்களில் பிஜேபியோட மார்ஜினும் புதுசாக சேர்த்த ஓட்டும் ரொம்ப அதே போல் இருக்குது. புதுசாக சேர்த்த ஓட்டை வச்சு ஒரு இடத்துல வந்து 35,000 ஓட்டில் ஜெயிக்கிறாங்கன்னா புதுசாக 35,000 ஓட்டு சேர்த்துருக்காங்க. இப்போ இவ்வளவு இது நேரடியாக கிடைச்ச தகவலின் அடிப்படையில் வந்து பண்ணுறாங்க. அப்போ என்ன விஷயம் அப்படின்னா, எலெக்ஷன் ரிசல்ட்டை மேனிப்புலேட் பண்ண முடியும். முன்னாடியே எலெக்ஷன் கமிஷனில் வந்து ஓட்டு இது மாதிரி சேர்க்கறது, இப்படி பல்வேறு விஷயங்கள் பண்ண முடியுன்றது இப்போ நிரூபணம் வந்து ஆயிருக்குது. ஒன்று. ரெண்டாவது, போன எலெக்ஷன்லேயே வந்து அவங்க வெளியிட்ட டேட்டா இருக்குல்ல, அதுவே 2-3 இதை வந்து வெளியிடலை. 5 கட்டமாக நடந்துச்சுன்னா எவ்வளோ பெர்சன்டேஜ்னு வெளியிட்டவங்க எண்ணிக்கை வந்து எவ்வளோன்னு சொல்லவே இல்லை. முதல்ல சொல்லாதே ஒரு மோசடி. அதுக்கப்புறம் பார்த்தா அது ஒரு வித்தியாசமே வந்து பெரிய அளவில் வந்து இருந்துச்சு. அதை வச்சு மார்ஜினில் வந்து அவங்க ஜெயிக்கிறது அப்படின்றது பாராளுமன்ற தேர்தலே போன எலெக்ஷனில் வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு, ஹரியானாவில் நடந்திருக்கு, இப்போ டெல்லியிலையும் இதாக நடந்திருக்கும் அப்படின்ற சந்தேகம் வந்து நமக்கு எல்லாருக்கும் வந்து வருது. ஏன்னா ஆம் ஆத்மி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உறுதியாக ஜெயிக்கின்ற சூழ்நிலையில் இவங்க தொடர்ச்சியாக பல்வேறு அஸ்திரங்கள் ஆம் ஆத்மி மேலே ஊழல் வழக்கு பொய் வழக்கு ஒன்று வந்து போட்டு கடுமையாக அது மேலே வந்து ஒரு கடுமையாக அவங்கள வேலையை செய்ய முடியாத அளவுக்கு தடுத்தாங்க. கட்சியை உடைச்சி ஆளை வந்து வெளியே எடுத்தாங்க. அடுத்து வந்து எல்லாரையும் பிடிச்சி உள்ளே போட்டாங்க. கெஜ்ரிவாலே பிடிச்சி உள்ளே போட்டாங்க, உள்ளே வந்து பிடிச்சி போட்டாங்க. இப்படி தொடர்ந்து வந்து அவங்க ஆம் ஆத்மின்ற கட்சி இயங்க முடியாத அளவுக்கு, அந்த அரசாங்கம் இயங்க முடியாத அளவுக்கு முட்டுக்கட்டை போட்டாங்க, வழக்கெல்லாம் போட்டு. இன்னொரு பக்கம் அட்மினிஸ்ட்ரேஷன், முழுக்க டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அங்கே ஒன்றிய அரசில் தான் இருக்குது. ஒன்றிய அரசோட பிரதிநிதி லெஃப்டினன்ட் ஜெனரல் தான் அங்கே நிர்வாகம் பண்ணுறாங்க. அந்த நிர்வாகத்தை வச்சு முடிஞ்ச அளவு குடைச்சல் வந்து இவங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. இப்போ மொத்தத்தில் வந்து ஆம் ஆத்மின்ற கட்சியும் செயல்பட உள்ள, ஆட்சியும் செயல்பட உள்ள, கட்சியை உடைச்சி உள்ளே போட்டு எல்லாத்தும் பண்ணாங்க. கடைசியாக அவங்க எடுத்த ஆயுதம் வந்து சுவாதி மாலிவால்னு ஒரு எம்பி, ஆம் ஆத்மி எம்பியை இவங்க விலைக்கு வாங்கி அவங்களே கட்சி தலைமைக்கு எதிராக வந்து பேசி நிறைய இடத்துல போய் அவங்களே வீடியோ போட்டு அதில் வந்து கடைசியாக வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி அவங்க வந்து திரௌபதி மாதிரியும், அவங்கள வந்து ஆம் ஆத்மி கட்சிக்காரங்களாம் துயில் உரிகிற மாதிரியும் இப்படி ஒரு ஃபோட்டோவை அவங்க போட்டு அதை பிஜேபி முழுக்க கீழே வரை வந்து பரப்பி ஒரு நெகட்டிவாக ஒரு இது பண்ணி மொத்தமும் சேர்ந்து அவங்களோட பணபலம், அதிகார பலம், ஆர்எஸ்எஸ் பலம், சோசியல் மீடியா பலம், எதிர்கட்சியில் உடைக்கிறது எல்லாத்தையும் வச்சு பண்ணி கூட இந்த அளவுக்கு அவங்க முழுசாக ஜெயிக்க முடியலை. பாதி இடத்துக்கு மேலே ஆம் ஆத்மி வந்து வந்திருக்கிறாங்க அப்படின்றது வந்து அது ஒரு விஷயம். சரிங்களா? இப்போ மொத்தத்தில் வந்து இந்த தேர்தல் முறை அப்படின்றதே இப்போ அந்த நம்பகத்தன்மை கேள்விக்குறியாயிருச்சு அப்படின்றது தான். முதல்ல வந்து தேர்தல் ஆணையர் நியமனத்தில் பிரச்சனை வந்துச்சு. ஒருத்தர் திடீர்னு ராஜினாமா பண்ணிட்டு போனார் எலெக்ஷனுக்கு முன்னாடி. எதுக்கு ராஜினாமா பண்ணார் இன்றைக்கி வரையும் நம்மளுக்கு தெரியாது. அடுத்து 2 பேரை ரொம்ப நாள் போடாமல் வச்சுருந்து தேர்வு பண்ணாங்க. தேர்வு பண்ணால் ஒரு 100 பேருக்கு மேலே பட்டியலில் இருந்தாங்க. ஒரு 2 மணி நேரத்தில் எல்லாத்தையும் ஸ்க்ரூட்டினி பண்ணி நாங்கள் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து ஒன்று பண்ணாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் நடந்துக்கிட்ட முறை, தேர்தலில் வந்து பேசிய வெறுப்பு பேச்சுகள் எதுக்குமே நடவடிக்கை எடுக்கலை. அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் இவிஎம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டுச்சு. அந்த இவிஎம்மில் வந்து அந்த இவிஎம் சிப்பில் வந்து மால் ப்ராக்டிஸ் வந்து பண்ண முடியும், அதை மாற்ற முடியும் அப்படின்றத பல்வேறு சயின்டிஸ்டே வந்து சொன்னார். அப்துல் கலாம் உதவியாளர் வந்து பொன்ராஜே வந்து அதை வாங்கிட்டு வந்தே காட்டி வந்து பண்ணாங்க, எப்படி வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து சொன்னாங்க. ஈவன் இப்போ நான் அமெரிக்காவில் உள்ள உலகத்திலே டெக்னாலஜிக்கல் ஜெயண்ட்னு சொல்லப்படுகிற எலன் மாஸ்க் வந்து அவரும் குறிப்பிட்டார். அவர் அப்பே சொன்னார், ஹேக் பண்ண முடியாத ஒன்றே கிடையாது, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸில் ஹேக் பண்ண முடியாத ஒன்றே கிடையாது, எனிதிங் கேன் பி ஹேக்டு அப்படின்னு அவர் வந்து ட்வீட் போட்டார். இவங்கெல்லாம் அதை எதிர்ப்பு தெரிவித்த போதும் திரும்ப அதே ஸ்டாண்டில் நிற்கிறேன்னு சொல்லி அவர் வந்து போட்டார். சரிங்களா? அவர் தான் தொழில்நுட்பத்துக்கு இன்றைக்கி உலகத்திலே பெரிய ஆள். தொழில்நுட்பத்தில் சிறந்த எலன் மாஸ்கே அப்படி வந்து சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் உச்சநீதிமன்றத்தில் சொன்னாமல் கூட உச்சநீதிமன்றம் அதுக்குள்ளே போகாமல் அப்படியே ஒரு மேலோட்டமாக அந்த வழக்கை வந்து முடிச்சு விட்டாங்க அப்படின்றதான். அப்போ பிஜேபி உறுதியாக அவங்க நினைக்கிறது என்னென்னா, என்ன பண்ணாலும் எங்களால் மால் ப்ராக்டிஸ் பண்ணி நாங்கள் வந்துட முடியும், இவிஎம் எங்கிட்ட இருக்குது. இவ்வளவு வீரமாக பிஜேபி பேசுகிறாங்கள, நாங்கள் வாரம் இன்றைக்கி வந்து தமிழிசை பேசுகிறாங்க, பாரத பிரதமருக்கு வெற்றி,
தலை குடிஞ்சிட்டாரு. ஹெச் ராஜாவும் பேசியிருக்காரு. ஹெச் ராஜா பேசுகிறாரு, தலை நிமிர்ந்தோம் தலை கவுழ்ந்தோம்லாம். நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், உங்களுக்கு அப்படி தைரியம் இருந்தால், நீங்கள் சரியான ஆட்களாக இருந்தால் வாக்குச்சீட்டில் எலெக்ஷன் நடத்தலாமா? அதுக்கு பிஜேபி பதில் சொல்லுங்கள். வாக்குச்சீட்டில் நடத்துங்க. நீங்கள் தான் வந்து உங்களுக்கு எதில் நடத்தினா என்ன? உங்களுக்கு தான் வந்து மக்கள் ஆதரவு இருக்குதுன்னு சொல்கிறீங்க. எதில் நடந்தால் உங்களுக்கு என்ன? இப்போ எதிர்கட்சிகள் மக்கள் எல்லாருக்கும் இதில் சந்தேகம் வந்துடுச்சு. சந்தேகம் வந்து ஒரு முறையை வச்சுக்கிறது வந்து தேர்தல் ஜனநாயகத்துக்கு எப்படி சரியாக இருக்கும்? அமெரிக்காவிலேயே டெக்னாலஜி உச்சத்தில் இருக்க ஒரு நாட்டிலே வந்து வாக்குச்சீட்டு என்ன வந்து பயன்படுத்துகிறாங்க. சரி, நீங்கள் வாக்குச்சீட்டுக்கும் வாக்கு பெட்டிக்கும் இது இயந்திரத்துக்கும் என்ன வேறுபாடு சொன்னீங்க? உடனே ரிசல்ட் வந்துடும். அப்படி வந்துச்சா ரிசல்ட்டு? ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்சு 2 மாதம் கழிச்சு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு ரிசல்ட் வந்துச்சு. அப்போ அதில் என்ன பயன் இருக்குது? அப்படி ஒன்றும் கிடையாது. அதனால் நீங்கள் 1 மாதம் கூட எண்ணுங்க, என்ன பிரச்சனை? எண்ணி வந்து சொல்ல முடியும். இல்லை 100% வந்து விவிபேட்டை எண்ணுங்கன்னா அதுக்கும் முடியாது அப்படின்னு சொன்னால், இப்போ மொத்த தேர்தல் முறையும் சந்தேகத்துக்குரியதாக வந்து இருக்குது. இங்கேயெல்லாம் 17C வாங்குகிறோம். அங்கே 17C கூட நார்த்தில் பெரும்பாலும் வந்து வாங்குறது கிடையாது. 17C கெஜ்ரிவால் வந்து தரமாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி 2 நாளைக்கு முன்னாடி கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியிருந்தார். 17C வந்து தரமாட்டுறாங்க. இப்போ 17C தரமாட்டுறாங்க. தேர்தல் கமிஷன் அங்கே சைடு இருக்குது. இவிஎம்மில் மோசடி பண்ண முடியும். அவங்க கட்சியே வச்சு காலி பண்ணாங்க. இதையெல்லாம் தாண்டி ஆம் ஆத்மி இந்தளவு வந்ததே ஒரு பெரிய விஷயந்தான். ரெண்டாவது, அதை தாண்டி இந்தியா கூட்டணி கட்சிகள் இன்னும் கொஞ்சம் ஒருங்கிணைஞ்சு நிற்க வேண்டிய தேவையும் அவசியம் இருக்குது. காங்கிரஸ் 0 தானே இருக்குது. ஆமாம், அதனால் காங்கிரஸ் குறைஞ்சபட்சம் வந்து ஆம் ஆத்மி ஆதரித்து வந்து பண்ணியிருந்தா ஒரு குறைஞ்ச ஓட்டுனால் அந்த சைடு வந்து அப்படி போயிருந்திருக்கும். ஒரு வலிவாக இந்தியா கூட்டணி இன்னும் வலுவாக நிற்கிது அப்படின்றத வந்து காட்டியிருப்பாங்க. இதையெல்லாம் சேர்ந்து இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் ரோல் பண்ணுது. திரும்ப திரும்ப எல்லாரும் வலியுறுத்துறது ஒரே ஒரு விஷயந்தான், தேர்தல் வெளிப்படையாக நேர்மையாக நடக்கவில்லை, அவ்வளோதான். அது இவிஎம்மில் நடக்கிற வரை 100% சந்தேகத்துக்குரியதாக இருக்கும். அதனால் வெளிப்படையாக மக்கள் இந்த இதை நம்பணும் அப்படின்னா இதை நீங்கள் மறுபடியும் வாக்குச்சீட்டுக்கு போகிறது அப்படின்ற ஒரு முறை தான் வந்து சரியானது. அப்படி இல்லாத வரை பிஜேபி பெறுகிற எல்லா வெற்றியுமே வந்து இவிஎம் மோசடினால் பெற்றது அப்படின்றத அது வந்து கணக்கு வரும். கணக்காக இங்கே திமுக ஜெயிச்சு, அங்கே லோக்கல் இந்த கட்சி ஜெயிச்சு, அப்படி ஒரு கம்பேரிசன் கணக்குக்கு அப்படி வந்து பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ தமிழ்நாட்டில் அடுத்து ஓட்டிங் பர்சன்டேஜை கூட்டுவாங்க. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஓட்டிங் பர்சன்டேஜை கூட்டுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வர்றதுக்கான முயற்சியை வந்து பண்ணுவாங்க. இப்படி தான் அது வந்து நடக்க போகுது. மொத்தத்தில் டெல்லியில் நடந்திருக்கிறது. இப்போ ராகுல் காந்தி சொன்னதுக்கு இதுவரை எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்லலை. பரப்பள பிரகாரம் சொன்னதுக்கு இதுவரை எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்லலை. பிரசாந்த் பூஷன் சொன்னதுக்கு எலெக்ஷன் கமிஷன் வந்து பதில் சொல்லலை. அப்போ இதெல்லாம் வந்து கூடுதல் சந்தேகத்தை வந்து உருவாக்குற அந்த இன்ஸ்டியூஷனே பிஜேபிக்கு சார்பாக இருக்குன்றது நம்மளுக்கு தெரிஞ்சது. அடுத்து இவிஎம் மெஷினே அப்படி இருக்குது. அதே போல் இந்த தேர்தல் ஜனநாயகத்தில் பிஜேபி என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற நிலையை நோக்கி வந்து எலக்ட்ரல் பாண்டில் அதிக பணம் வாங்கினது அவங்க தான் அப்படின்ற விஷயம் தெரியுது. இப்போது ஒரு சமமான போட்டி இல்லாத ஒரு சூழ்நிலை இந்திய தேர்தல் களத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு. இது எல்லாம் மொத்தத்தில் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிற ஒரு வேலையாக தான் வந்திருக்கு. ஆனால் ஒரு கட்டம் வரை தான் மக்கள் அது பொறுப்பாங்க. அடுத்த கட்டமாக மக்கள் இவிஎம் வந்து நொறுக்கிறது அப்படின்ற நிலையை நோக்கி அடுத்து வந்து போகும். செயற்கையாக அவங்க எவ்வளோ நாள் தான் அதை நீட்டிக்க முடியும். அந்த நிலையை நோக்கி போகாமல் இருக்கணும்னா நிச்சயமாக வந்து வாக்குச்சீட்டு முறைக்கு மாறணும். அப்போ தான் மகாராஷ்டிரா தேர்தல் குளறுபடியாக இருக்கட்டும், டெல்லியாக இருக்கட்டும், இதுக்கான ஒரு முழுமையான தீர்வு வந்து கிடைக்கும். நன்றி சார்.